Supreme Mobiles in Deepavali Mega Sale 12 கோடி பரிசு மழை. Supremeல ஃபோன் வாங்குங்க 20000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. Diwali Sweetsக்கு October 15 to 19 DK Mahalல நடக்கிற கொளத்தூர் பாபு கேட்டரிங்கோட ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் மேளாவை விசிட் பண்ணுங்க. Uploss Entertainment presents மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவின் பைசன் அக்டோபர் 17 முதல். கோயிலுக்கு வந்துட்டு இருப்பேன். அந்த கோயிலை பத்தி கிரியேட் பண்ணி உடனே பாடுவேன். என்ன மைண்டுக்கு வருதோ அதை பல்லவி பண்ணி உடனே டியூன் பண்ணி பாடுவேன். உடனே அந்த மைண்ட்ல கேட்டுட்டு அடுத்த செகண்ட் லைன் அவங்க கோரஸ் உடனே பாடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றது, ஒரு அம்மா அப்பா குழந்தையை புரிஞ்சுக்கலாம், மனைவி ஹஸ்பண்டை புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டீம்ல இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறது பெரிய பாக்கியம். அந்த வகையில நான் ரொம்ப புண்ணியம் பண்ணுவேன். 3.5 மணி நேரம் தபலா வாசிக்கிற ஒரு 3.5 மணி நேரம் ஒரு தபலா கலைஞனுக்கு வேலை இருக்குது அப்படின்னா அது பக்தி பாடல்ல மட்டும்தான். நீங்க சினிமா பாட்டுல ட்ரம் பேட்ல மாத்தி போயிருக்கு சார். அதே மாதிரி கிராமிய பாட்டுலேயே அதே மாதிரி தான். டேப்பு தவுல் இருந்தால் கிராமிய பாட்டு கொஞ்சம் நேரம், தபலா பாட்டு மாற்றி போடலாம். ஆனால் என்னோட நிகழ்ச்சியில் இதுக்கு வேலையே இல்லை. 3.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சில பல இடங்கள்ல சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ண வைப்பாங்க. பேமெண்ட் பேசுகிறப்போ ஒரு பேமெண்ட் பேசுவாங்க. இந்த பட்ஜெட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேமெண்ட்டுக்கு பேசி எங்களை வர சொல்லிடுவாங்க. நாங்கள் இங்கேருந்து 2 கார் 3 கார்லாம் போட்டு டீம் ஆடியோ செட்டப்லாம் போய் கச்சேரிக்கு எப்படியுமே ஹிட்டு கொடுத்துருவோம். ஹிட்டு கொடுக்காம இருக்கவே மாட்டோம். ஹிட்டு கொடுத்து பேமெண்ட் வாங்குறப்ப அவங்ககிட்ட ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து ப்ரோக்ராம் போவோம். ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆனால் ஸ்டேஜ் ஏறினோம்னா மாறிடுவோம். தபலாவில் உட்காந்தா நல்லா எனர்ஜி வந்துடும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் ப்ரோக்ராம் போகிறதே தெரியாது. ஸ்டேஜ் ஏறினோமா அந்த டிவோஷனலுக்கு அப்படியே அந்த மாதிரி ஒரு வைப்பு. கஷ்டப்பட்டதான கலைஞன், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதெல்லாம் கடந்து வந்தால் தான் கலைஞன். அதெல்லாம் இயல்பு தான். எல்லா மேடைகளிலும் அந்த மாதிரி நடக்காது. ஏதோ சில ஊர்களில் நடக்கும். சில மேடைகள் ஒரு சில இடங்கள் மட்டும்தான். அது மக்கள் ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கடவுள் எல்லாத்துக்கும் நிச்சயமா நல்ல வழி தான் காட்டுவாரு. டோன்ட் வெரி, பி ஹாப்பி. சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய, சின்ன சின்ன முருகைய சிங்கார முருகைய, கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் படி வேலனவ. வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ எதுக்கு இந்த இன்டர்வியூ அப்படின்னா, என்னோட ஆர்கெஸ்ட்ராவில் ரொம்ப நாளாக பணிபுரிஞ்சிட்டு வர்ற என்னுடைய அன்பு தம்பி அவங்களோடையும் இங்கே நிறைய பேர் கலந்துக்க முடியல. கீபோர்ட் பேரு, பேஸ் கிட்டாரு, தவிலு, பேடு எல்லாமே கலந்துக்க முடியல. இன்னும் கூட பாடுறவங்களாம் இருக்காங்க. மொத்தம் 11 பேர் டீமு. அதில் ஒரு 4 பேர்த்து மட்டும்தான் இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்த முடிஞ்சுது. ஏன்னா உடனே இன்டர்வியூங்கனால பக்கத்தில் இவங்க தான் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாரும் வெளியூரில் இருக்கிறாங்க. கீபோர்ட் பேர் சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் அவங்க வர முடியல. முதலாவதாக என்னோட நீண்ட காலமாக பயணம் செய்கின்ற தபலா இசைக்கலைஞர் அன்பு தம்பி கார்த்தி. இவர் இல்லாமல் கச்சேரி நான் அதிகமாக போனதில்லை. 100 பண்ணணுன்னா 95 கச்சேரியில் இவர் இருப்பார். இவர் பேர் கார்த்திகேயன். எங்கள் திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலை சிறந்த தபலா இசைக்கலைஞர். அடுத்தபடியாக அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அருள் செல்வம். தென்காசியிலேருந்து என்னோடய சேனலோட எடிட்டர் அவர் தான். என்னோடய இன்ஸ்டாகிராம்லாம் ஃபாலோ பண்ணுறது அவர் தான். அடுத்தபடியாக என்னுடைய அன்பு சகோதரர், என்னோட இணைந்து பாடக்கூடியவர், எங்கள் டீம்லேயே ரொம்ப அமைதியாக எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது முருகநாதன் பாடகர். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்தது பிளாக்கு. இவர் நிறையா விஷயங்கள் பண்ணக்கூடியவர். ஆடுவார். காளி, கருப்பன், காந்தாரா, இந்த புஷ்பா கெட்டப்பு, இந்த மாதிரி காமெடி எல்லாமே மேடைகளில் பண்ணக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி. ஆமாம், நான் கார் ஓட்டும் போது நான் இப்போல்லாம் அதிகமாக கார் ஓட்டுறதில்ல. கச்சேரி முடிஞ்சால் டயரில் படுத்துருவேன். இவங்க 2 பேரும் தான் மாற்றி கார் ஓட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் இவங்களெல்லாம் இந்த நேரத்தில் அறிமுகப்படுத்துறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ வந்திருக்கிறதுல தபலா செட் பண்ணியாச்சு. அதனால் ஏதாவது ஒரு 2 பாட்டு பாடணும். அதுக்கு முன்பாக எங்களோட இசைக்கலைஞர்கள் எங்களோட நகர்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்கணும். ஸோ வணக்கம், என் பேர் மிஸ்டர் பிளாக். ஸோ நாங்கள் இப்போ கச்சேரிக்கு போகிறோம் அப்படின்னா நைட்டு சாயங்காலம் ஒரு 6 மணி கச்சேரி அப்படின்னா நம்ம காலையிலேயே ஸ்பாட்டுக்கு போயிடுவோம். ஸோ அங்கே போய் என்ன மாதிரி இன்னல்கள் நாங்களாம் கஷ்டப்படணும் அப்படின்னா, ஒரு சில இடத்துல கச்சேரிக்காரங்க வந்துட்டாங்களே சூப்பராக கவனிப்பாங்க. அதுக்கெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல போய் தங்குற ரூம்லேருந்து சாப்பாட்டிலேருந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம அவங்கள கேட்டுகிட்டே இருக்கணும். கேட்டு கஷ்டப்பட்டு வாங்கிடுவோம். முக்கியமான கஷ்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, கச்சேரி ஆரம்பித்து அண்ணன் ஒரு 3.5 மணி நேரம் கச்சேரியில் பாடுவார். நான் ஒரு 3 பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இவங்க ஒரு 3.5 மணி நேரம் பாடுற டைமில் ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம், நான் கச்சேரி ஆரம்பிச்சோமே ஒரு 1.5 மணி நேரம் கழித்து ஒரு டீ ஸ்டேஜில் தண்ணி கொடுத்துருவோங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அது சொல்லி 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் மைக்கில் கேட்பார், எங்கள் டீ சொன்னவங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டீயில் ஆரம்பிப்போம். அந்த டீயில் ஆரம்பித்ததுக்கப்புறம் கச்சேரி முடிஞ்சு
சாப்பாட்டில் போய் முடியும். எல்லாமே கச்சேரி முடிஞ்சு உட்காந்துருப்போம். ஒரு ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கச்சேரி ஆரம்பித்து கச்சேரி வேறு லெவலில் ஹிட்டாகி செம்மையாக போயிடுச்சு. அந்த கச்சேரி முடிஞ்சு அந்த மாதிரி வந்து ஒரு கச்சேரி பண்ணதே கிடையாது. அவ்வளோ சூப்பராக ஹிட்டு கொடுத்து நைட்டு சாப்பிட்றதுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கும். இந்த மாதிரி சில பல இடங்களில் வந்து சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ண வைப்பாங்க. பேமெண்ட் வந்து பேசுகிறப்போ ஒரு பேமெண்ட் வந்து பேசுவாங்க. இந்த பட்ஜெட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேமெண்ட்டுக்கு பேசி எங்களை வர சொல்லிடுவாங்க. நாங்களும் இங்கேருந்து 2 கார் 3 கார்லாம் போட்டு டீம் ஆடியோ செட்டப்லாம் போய் கச்சேரிக்கு எப்படியுமே ஹிட்டு கொடுத்துருவோம். ஹிட்டு கொடுக்காம இருக்கவே மாட்டோம். ஹிட்டு கொடுத்து பேமெண்ட் வாங்குறப்ப அவங்கக்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுட்டு இருப்பாரு, நான் இந்த பேமெண்ட் தானே நான் வீட்டுக்கு கொண்டு போகணும், நீங்கள் பிடிச்சிக்கிற 5000 தான் என் ஃபேமிலிக்கு நான் கொண்டு போகணும், இருக்கிறதெல்லாம் வந்து நான் எங்கள் டீமுக்கு ஆடியோக்கெலாம் கொடுத்துருவேன் அப்படின்றப்போ வந்து எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஒரு சாப்பாட்டுக்கு இவ்வளோ நேரம் உட்கார வச்சுருக்காங்க, ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க, ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து எங்களோட பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளாக இருக்குது. நாங்கள் ஒரு நார்மலான பர்சன், நாங்கள் போய் ஸ்டேஜுக்கு பின்னாடி ட்ரெஸ் மாற்றிடுவோம். இவ்வளோ பெரிய பாடலை வந்து ஹிட்டு கொடுத்துட்டு இவர் வாழ்க்கையில் வந்து ஒரு 600 பாடல் பக்கம் பாடிட்டார். எங்களோட சகஜமாக எங்களுடைய ஸ்டேஜுக்கு பின்னாடி ட்ரெஸ் மாற்றிட்டு இருப்பார். நாங்கள் சொல்லுவோம், அண்ணா நீங்கள் இந்த லெவல் வந்துட்டீங்க, இன்னமும் ஸ்டேஜுக்கு பின்னாடி ட்ரெஸ் மாற்றாதீங்க, ஒரு ரூம் கேளுங்க, நம்ம வந்தால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ரூம் கேளுங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இவர் சிரிச்சுட்டு, டே நம்ம மக்கள்ரா, நம்ம இவங்களுக்கு பண்ணாமல் யாருக்கடா பண்ண போகிறோம், பார்த்துக்கலாம்டா வாடா அப்படின்னு சொல்லி தான் வந்து நிறைய கச்சேரிகள் இந்த மாதிரி தான் வந்து அனுபவப்பட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஸோ கச்சேரி எங்களை மாதிரி மேடை கலைஞர்களை கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி கச்சேரிக்கு நம்ம கூப்பிட்றோமோ அதே மாதிரி கச்சேரி முடிஞ்சதையும் சந்தோஷமாக வந்து அவங்கள வழி அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து கஷ்டப்படுறதே வந்து உங்களை சந்தோஷப்படுத்துறது. ஏன்னா முதல் நாள் கச்சேரி முடிச்சிருப்போம், தென்காசியில் கச்சேரி இருக்கும், கச்சேரி முடிச்சுட்டு நைட்டு உடனே கிளம்பி அடுத்த நாள் கச்சேரிக்கு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வர மாதிரி இருக்கும். வந்து நாங்கள் தூங்குறதுக்கு இடம் இருக்காது. ஏன்னா எல்லாருமே டயர்டோட தான் வரோம், யாருமே சும்மா வந்து பண்ணல. ஸோ எங்கள் பேமெண்ட்டுக்காக தான் நாங்கள் வந்து அந்த இடத்துல கச்சேரி பண்ணுறக்கே வரோம். அந்த மாதிரி எங்களை மாதிரி கலைஞர்களை வந்து கஷ்டப்படுத்தாமல் என்ன பேசியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டு கொடுத்துருங்க. முக்கியமாக சாப்பாடு விஷயம் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்க. நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, ஒரு சிலர்கள் மட்டும், ஏன்னா அந்த மாதிரி அனுபவப்பட்டனால தான் வந்து நான் கஷ்டப்பட்டதான கலைஞன், கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அதெல்லாம் கடந்து வந்தால் தான் கலைஞன், அதெல்லாம் இயல்பு தான். எல்லா மேடைகளிலும் அந்த மாதிரி நடக்காது, ஏதாவது சில ஊர்களில் ஒரு சில மேடைகள் ஒரு சில இடங்கள் மட்டும்தான். அது மக்கள் வந்து ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருப்பாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கடவுள் எல்லாத்துக்கும் நிச்சயமாக நல்ல வழி தான் காட்டுவார். டோன்ட் வெரி, பி ஹாப்பி. என்னதான் ஒரு கலைஞனை வந்து ஓரங்கட்டணும் புறக்கணிக்கணும்னு நினச்சா கூட நாம் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு கடவுள் நம்மளை கொண்டு வந்தது அந்த சின்ன சின்ன முருகைங்கிற பாடல் தானே. அது வந்து இன்னைக்கு எல்லா ஊர்களிலும் எல்லா இடங்களிலும் அந்த பாட்டு போடுறாங்க, கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான். இந்த புறக்கணிப்பு இதெல்லாம் தள்ளி வைக்கிறாங்க, நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சி ட்ராவல் பண்ணாலும் கூட நம்ம அப்படி இல்லை. கடவுள் நம்மளை அடுத்தடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கார். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இந்த துறையில் அதையும் தாண்டி ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற முனைப்போடு தான் நாங்கள் எல்லாம் உழைக்கிறோம். அதனால் நிச்சயமாக நல்லதாக நடக்கும். தம்பி சொன்ன மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு மேடைகளும் கடந்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் தாண்டிகிட்டே ஓடிட்டே இருக்கோம். புரிஞ்சுக்கிட்டவங்க அதை நல்ல முறையாக எடுத்து பண்ணுறாங்க, புரியாதவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க. எல்லா ஊரும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா இடர்பாடுகளும் இருக்கும். நிச்சயமாக நல்லதே நடக்குன்னு நம்ம நம்புவோம். மற்றவங்க அடுத்ததாக என்னோடு இணைந்து பாடக்கூடியவர், ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து கோரஸ் சிங்கராக, நம்ம எல்லாருக்குள்ளேயும் மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும், நம்ம ஒரு பாடகராக வெளியே தெரியணும், நம்ம ஒரு ட்ரம்மராக தெரியணும், கீபோர்ட் பிளேயராக தெரியணும்னு. இவங்க வந்து ஒரு சின்ன பஜனை ட்ரூப் வச்சுருக்காங்க, எல்லா ஊர்களிலையும் போய் பாடக்கூடியவங்க. எனக்கு வந்து என்னோடய நிகழ்ச்சிகளை எனக்கு வந்து பின்னணி குரல் கோரஸ் வேணும் அப்படின்னா இவருக்கு தான் என்னோடய சாங் லிஸ்ட் எல்லாமே தெரியும். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியும். டக்குன்னு அந்த கோயில் உட்காந்துட்டு இருப்பேன், அந்த கோயிலை பற்றி கிரியேட் பண்ணி உடனே பாடுவேன். என்ன மைண்டுக்கு வருதோ அதை பல்லவி பண்ணி உடனே டியூன் பண்ணி பாடுவேன். உடனே அந்த மைண்டில் கேட்டுட்டு அடுத்த செகண்ட் லைன் அவங்க கோரஸ் உடனே பாடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் என்னை புரிஞ்சுக்கிட்டு, என்ன சொல்கிறது, ஒரு அம்மா அப்பா குழந்தையை புரிஞ்சுக்கலாம், மனைவி ஹஸ்பண்டை புரிஞ்சுக்கலாம், ஆனால் இந்த மாதிரி டீமில் இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறது பெரிய பாக்கியம். அந்த வகையில் நான் ரொம்ப புண்ணியம் பண்ணுவேன். முருகநாதன் அவர் பேர், நல்லா பாடக்கூடியவர். ஏதாவது நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் அதெல்லாம் விடுங்க, நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா கலாட்டா மீடியாவில் நம்ம டீமை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதுக்கு இதுதான் நேரம். எல்லாமே நம்ம பிளாக் அண்ணன் சொல்லிட்டாருங்க, எல்லாருமேங்க. நாங்கள் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே பிளாக் அண்ணன் எல்லாத்தையுமே சொல்லிட்டாருங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதை ஒரு குறிப்பிட்டு சொல்லணுங்க. மற்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம பிளாக்குங்கிறவர் எல்லாமே சொல்லிட்டாரு. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம், போய் தென்காசியில் ப்ரோக்ராம் பண்ணுற ஒரு பக்கம் சென்னையில் முடிச்சுட்டு அப்படியே தென்காசி போனாங்க, அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம பிளாக் அண்ணன் எல்லாமே சொல்லிட்டாருங்க. நான் ஒரு 10 வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன்.
நான் இவர் மூலியமாக தான் வெளியவே தெரிய ஆரம்பித்தேன். நிறையா சின்ன சின்ன பேனருக்கெல்லாம் போவேன். அப்புறம் இவர் என்னைய நீ ரெகுலராக வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இவர் டீமில் வந்து வாட்சி தான் இப்போ நான் தமிழ்நாடு ஃபுல்லாக லட்சுமண் சுருதி இந்த மாதிரி பெரிய பெரிய டீமுக்கு எல்லா டீமுக்கு போய் வாசிக்கிறேன்னா அது இவரால் தான். இங்கே வந்து தான் வெளியே தெரிய ஆரம்பித்தேன் நான். அப்படி 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 சொல்லலாம். தபலாவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆரம்பிச்சு எனக்கு பிளேயிங் சொல்லலாம். பிளேயிங் வந்து டிவோஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய கேட்டகரி சாங்ஸ் எடுத்து பாடுறீங்களா? 3.5 மணி நேரம் தபலா வாசிக்கிற ஒரு 3.5 மணி நேரம் ஒரு தபலா கலைஞனுக்கு வேலை இருக்குது அப்படின்னா அது வந்து பக்தி பாடலில் மட்டும்தான். நீங்கள் சினிமா பாட்டில் ட்ரம்மு பேட்லேயே மாற்றி மாற்றி போயிடுது சார். அதே மாதிரி கிராமிய பாட்டிலே அதே மாதிரி தான். டேப்பு தவுல் இருந்தால் கிராமிய பாட்டு கொஞ்சம் நேரம், தபலா பாட்டு மாற்றி மாற்றி போடலாம். ஆனால் என்னோட நிகழ்ச்சியில் இதுக்கு வேலையே இல்லை. 3.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ 3.5 மணி நேரம் தபலா தம்பி ஆத்மார்த்தமாக வாசிக்கும்போது நல்ல தபலா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ நிறையா ஆர்கெஸ்ட்ராவில் வந்து இவர் வந்து வாண்டடு. அதனால் நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டாக பழகிக்கல. எனக்கு ஒரு தம்பியாக தான். எனக்கு வந்து கூட பிறந்தவங்க யாரும் இல்லை. எனக்கு 2 தங்கச்சி தான். நான் இன்னொரு தம்பியாக நினைக்கிறது இது கார்த்தி மட்டும்தான். அதனால் வெற்றி வந்து எல்லாருமே நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். தோல்விகள் வந்து கஷ்டங்களை வந்து என்னோடய டீமுக்கு நான் காட்டிக்கிறதெல்லாம் கொடுத்துக்க மாட்டேன். எங்கிட்ட இருக்கிற சந்தோஷங்களை என்னுடைய குடும்பமாக இவங்க கூட பகிர்ந்துக்குவேன். அந்த வகையில் கார்த்தி ஒன்று. தொடர்ந்து ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து ப்ரோக்ராம் போவோம். ரொம்ப டயர்டாக இருக்கும். ஆனால் ஸ்டேஜ் ஏறினோம்னா மாறிடுவோம். தபலாவில் உட்காந்தா நல்லா எனர்ஜி வந்துடும். 3 மணி நேரம் 4 மணி நேரம் ப்ரோக்ராம் போகிறதே தெரியாது. இந்த மாதிரிலாம் ஸ்டேஜ் ஏறினமா அந்த டிவோஷனலுக்கு அப்படியே அந்த மாதிரி ஒரு வைப்பு. அந்த இடத்துல ஏற்படுற உணர்வுகள், மக்களுடைய ஆர்வங்கள் எல்லாரும் ஆடுவாங்க. கச்சேரியில் எல்லாம் நீங்கள் ஒரு 3 பாட்டு தான் அவங்க உட்காந்துருப்பாங்களே. அதுக்கப்புறம் எல்லாம் கும்மி பாட்டு அது இதுன்னு போட்டு மக்கள் ஆடிட்டு ஹாப்பியாக எங்கள் கூட குடும்பமாக பழகுவாங்க. அதுக்கு வந்து காரணம் என்னென்னா நம்ம அவ்வளோ உண்மையாக உழைக்கணும். உழைச்சா கண்டிப்பாக அந்த இடம் கிடைக்கும். அதில் உண்மையாக அவங்களாம் வைபாய் தான் உழைக்கிறாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் ப்ரோக்ராம் நல்லா ஹிட் ஆயிரும். நாங்கள் நினச்ச ஒரு ப்ரோக்ராம் போனோம்னா அடுத்த வருஷம் புக் பண்ணிடுவாங்க. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வருவோம். பெரும்பாலும் எங்கள் கச்சேரி அந்த மாதிரி தாங்க ஓடுது. தொடர்ந்து 10 வருஷமாக பாடிட்டு இருக்கிற கோயில் இருக்குது, 5 வருஷமாக பாடிட்டு இருக்கிற கோயில் இருக்குது. அதனால் நிறையா அந்த மாதிரி தான் எங்களுடைய ட்ராவலிங் போகுது. நாங்கள் பப்ளிசிட்டி அதிகமாக ஆகலை. அந்தந்த ஊர்களில் பாடுறதுனால பெரிய மீடியா சைடு எதுவும் போகலை. முதல் முறையாக ஒரு இன்டர்வியூனா அது கலாட்டா டிவைனில் கலாட்டா மீடியாவில் தான் நாங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறோம். நானும் தெரிகிறேன். இப்போ தான் உலகத்திற்கு வந்து முதல் பிள்ளையார் சொல்லி நீங்கள் தான் போடுகிறீர்கள். அதுதான் உண்மை. சும்மா நாங்கள் அங்கே பெரிய ஆள் இங்கே பெரிய ஆள்லாம் நாங்கள் ரொம்ப சொல்ல வரல. முதல் முறையாக கலாட்டா மீடியாவில் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டியில் பேசுகிறோம். அதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இப்போ வந்து சார் இந்த பக்கம் சென்னை, லாஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி, இந்த பக்கம் தென்காசி. தமிழ்நாட்டில் 4 சைடிலும் எல்லாம் சுற்றிட்டேன் சார். பாம்பே கச்சேரி வந்து கேன்சல் ஆகிருக்குது. மலேசியா சிங்கப்பூர் கச்சேரிலாம் வந்து கேன்சல் ஆகிருக்குது. அது வந்து பேமெண்ட்டுக்காக கேன்சல் பண்ண கச்சேரி கிடையாது. என்ன தெரியுங்களா, செலிபிரிட்டி அப்படின்னா எத்தனை லட்சம் வேணாலும் மக்கள் பணம் கொடுத்து கச்சேரி கூட்டிகிட்டு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எங்களை கச்சேரி கேட்கும்போது பார்க்குறாங்க. அந்த பார்க்குற ஒரு ஆள் போய் அந்த டீமில் சொன்னால் மலேசியாவில் அப்படியா இவர் யார், எங்கே பாடிக்கிறாரு, எந்த படத்தில் பாடிக்கிறாரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. இல்லைன்னா எந்த சேனலில் பாடிருக்கிறாரு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் சிங்கர்ஸ் எல்லாம் ஃபாரின் ட்ராவலிங் பண்ணுறாங்க. இப்போ கூட ஒரு கனடாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்தது. அதுவும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் இது வரைக்கும் செலிப்ரிட்டிஸ் தான் வச்சு பண்ணியிருக்கிறோம், இவர் அந்தளவுக்கு பெரிய ஆளா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் அந்தளவுக்கு நல்லா பாடுவாரா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேறாங்க. கச்சேரி கலகலப்பாக கொண்டு போவாரா, பக்தியாக கொண்டு போவாரா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டேறாங்க. இவர் எந்த மீடியாவில் பாடியிருக்கான்னு கேட்குறாங்க, எந்த சினிமாவில் பாடியிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. அதனால் வெளிநாடுகள் வாய்ப்பு வந்து வந்து தவிர்க்கப்பட்டுருச்சு எல்லா இதுவுமே. ஆனால் தமிழ்நாட்டில் சென்னை, கன்னியாகுமரி, இந்த பக்கம் புதுக்கோட்டை, அறந்தாங்கி, இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக சுற்றியாச்சு. இங்கேயும் கேரளா பார்டரில், கேரளாவில் பார்டர் வரைக்கும் ஃபுல்லாக கோயிலெல்லாம் போய் நிறைய பாடியிருக்கோம். நிறையா தான் 700 கச்சேரியில் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றியிருக்கோம். ஆனால் இன்னும் வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து இப்படி தான் பேசப்படுகிறது, திருப்பி மறுக்கப்படுகிறது. அது கலைஞனுடைய சாபத்தேடு. இன்றைக்கி மீடியாவில் வந்து தெரிஞ்சிருக்கணும், ஏதாவது பாடியிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க எதிர்பார்க்குறது தப்பில்லை. நமக்கு நடக்கும்போது அந்த வாய்ப்பு நிச்சயமாக வரும். அதற்காக காத்திருக்கிறோம் எங்கள் கலைஞர்களோடு. எங்களுக்கு பக்தி பாட்டில் நிறைய பாடல்கள் பாடுறோம். ஒரு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான பாட்டு அப்படின்னா உலக மக்களுடைய தேசிய கீதம், ஐயப்பன்மார்களுடைய தேசிய கீதம் மாதிரி வீரமணி சுவாமி பாடின பாட்டு தான். நிறையா இருக்குது. அதில் ஒரு 2-3 பாட்டு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பாடுவோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே
நெய் அபிஷேகம் சுவாமிக்கு, கற்பூர தீபம் சுவாமிக்கு, ஐயப்பன்மார்கள் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே, சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. இந்த அகமும் குளிரவே அழைத்திடுவோமே, சரணம் சரணம் ஐயப்பா. அகமும் குளிரவே அழைத்திடுவோமே, சரணம் சரணம் ஐயப்பா. பகலும் இரவும் உண்ணாமமே, ஸ்மரணம் ஸ்மரணம் ஐயப்பா. பகலும் இரவும் உண்ணாமமே, சரணம் சரணம் ஐயப்பா. தேவன் பாதம் தேவி பாதம் சேவடி சரணம் ஐயப்பா. தேவன் பாதம் தேவி பாதம் சேவடி சரணம் ஐயப்பா. நாவினில் தருவாய் கீதமப்பா, தேவை உன் திருப்பாதமப்பா. நாவினில் தருவாய் கீதமப்பா, தேவை உன் திருப்பாதமப்பா. நெய் அபிஷேகம் உனக்கப்பா, முந்தன் திவ்ய தரிசனம் எனக்கப்பா. நெய் அபிஷேகம் உனக்கப்பா, உன் திவ்ய தரிசனம் எமக்கப்பா. மனசுல நினைச்சா வருவோம் ஐயப்பா, அருள் செய்யப்பா மனம் வையப்பா. கையினில் வருவோம் ஐயப்பா, அருள் செய்யப்பா மனம் ஐயப்பா. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. தமிழ் மொழி காத்த தலைவனையா, ஆமா. ஞான பழம் கேட்ட குழந்தையா, ஆமா. அப்பனுக்கு பாடம் சொல்லி ஆறுபடை ஆட்சி செய்யும் உங்க சாமி முருகனையா. வெற்றிவேல் முருகனுக்கு, அரோகரா. செந்தில் வடிவேலனுக்கு, அரோகரா. திருச்செந்தூர் முருகனுக்கு, அரோகரா. சின்ன சின்ன முருகைய, சிங்கார முருகைய, சின்ன சின்ன முருகைய, சிங்கார முருகைய. கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவ. கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவ. சின்ன சின்ன முருகைய, சிங்கார முருகைய. கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவ. சுப்பிரமணிய சுவாமி என்பார், ஆமா. கார்த்திகேயன் என்பார், ஆமா. பாலசுப்பிரமணியன் என்பார், ஆமா. குகமுதன் என்பார், ஆமா. ஞான வடிவேலன் என்பார், ஆமா. வெற்றி வடிவேலன் என்பார். ஆமா. சூரனை கூறு போட்டவனா, சுனாமியை விரட்டி விட்டவனா, போகர் கொடுத்த பொக்கிஷமா, முருகன் பஞ்சாமிர்த பிரியனா, பக்துமலை சுவாமியா. அப்படிப்பட்ட முருகனவன் சின்ன 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 முருகைய, சிங்கார முருகைய. கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவ. சின்ன சின்ன முருகைய, சிங்கார முருகைய. கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவ. சுப்ரீம் மொபைல்ஸின் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை. சுப்ரீம்ல போன் வாங்குங்க, 20,000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க. திவாலி ஸ்வீட்ஸ்க்கு அக்டோபர் 15 to 19 டிகே மஹால்ல நடக்கிற கொளத்தூர் பாபு கேட்டரிங்கோட ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் மேளாவை விசிட் பண்ணுங்க. அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் பிரசன்ஸ் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவின் பைசன் அக்டோபர் 17 முதல்.